கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள ராயல் கேர் மருத்துவமனை 7 வயது சிறுவனுக்கு உயிர்காக்கும் இதயமாற்று அறுவை சிகிச்சையை செய்து சிறுவனின் வாழ்க்கையை மீட்டு தந்துள்ளதாக சிறுவனின் பெற்றோர்கள் நெகிழ்ச்சியுடன் கூறினார். இதய தசைகள் பலவீனமடைந்து இதயத்தின் செயல்திறன் குறையும் நோயால் பாதிக்கப்பட்ட 7 வயது சிறுவன் நோய் முற்றிய நிலைக்கு சென்ற பின்னரே அது குறித்து அவர்களது பெற்றோர் அறிந்து பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளித்தனர். ஆயினும் எந்த மருத்துவமனையிலும் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். சிறுவனை மருத்துவமனையில் ஆய்வு செய்த இதய மற்றும் இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரதீப், சிறுவன் கடுமையான இதய செயலிழப்பு நிலையில் உள்ளதாகவும் உடனடியாக அவருக்கு தீவிர மருத்துவ சிகிச்சை மற்றும் வெண்டிலேட்டர் உதவிகள் அளிக்கப்பட்டதாகவும், ஆயினும் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சிறுநீரக செயல்பாடுகள் ஏற்பட்டதுடன் பல்வேறு உறுப்புகளிலும் சிக்கல்கள் உருவாகியது. ஆயினும் உயிரை காக்கும் கடைசி முயற்சியாக அவருக்கு மேம்பட்ட இதயம் நுரையீரல் ஆதரவு கருவி பொருத்தப்பட்டது. இந்த காலகட்டத்தில் அவருக்கு வலது நுரையீரல் கடுமையான தொற்று மற்றும் நுரையீரல் சுருங்கும் நிலையும் ஏற்பட்டது. சிறுவனின் உடல் எடை மற்றும் உடல் அளவிற்கு ஏற்ற வகையில் இதயத்தை தானமாக தரக்கூடிய நபரை கண்டுபிடிப்பது மிகப்பெரிய சவாலாக அமைந்தது. நீண்டகால காத்திருப்பிற்கு பின்னர் மூளைச்சாவு அடைந்த ஒரு 30 வயது நபரிடமிருந்து இதயம் கிடைத்தது எனவும், அந்த இதயத்தை சிறுவனுக்கு பொருத்தும் கடினமான சவாலை மருத்துவ குழு ஏற்று சுமார் 8 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை அறுவை சிகிச்சை செய்து சிறுவனின் உயிரை காப்பாற்றி உள்ளதாகவும், ஆபத்தான நிலையில் இருந்து சிறுவனை மீட்டு சிறுவனை காப்பாற்றியதாக மருத்துவர் தெரிவித்தார். தற்பொழுது சிறுவன் நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவித்த சிறுவனின் தந்தை அறுவை சிகிச்சை செய்த மருத்துவ குழுவினருக்கு மனமுருகி நன்றிகளை தெரிவித்தார். தொடர்ந்து இதனை செய்து முடித்த மருத்துவ குழுவினருக்கு ராயல் கேர் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மாதேஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.